ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கும்பலக்கண கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது லக்கணத்தின் எண்ணி வர 1ஆம் பாகம் 1ஆம் ராசியான கும்பராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கும்பராசி நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறதா தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ராசி நவாஸ் 2 கடை கொடுக்கப்பட்டிருக்கும். 2 கடை பார்த்தீங்கன்னா ஒரு கடை ராசி கடை பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க. லான் போட்டது தான் உங்கள் லக்கணம் முதல் பாகம். அந்த முதல் பாகத்தோட கும்ப ராசியோட பதிவு தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்புறம் நட்சத்திர சாரத்தை எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ராசி எடுத்து முன் பேச்சு அல்லது நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர கிரகத்தை மட்டும் வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேர்கோட்டில் நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரத்தை தான் உங்களோட தசாபதி நாட்கள் பயணித்து தான் பலன் அளிக்கும் போது அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. அப்போ இல்லைங்க, எங்கள் வந்து லக்கணத்தில் யாரும் இல்லைங்க, 1ஆம் பாதத்தில் யாரும் இல்லைங்க, அந்த கிரகம் இல்லைங்கனாக்கா அதில் 1 2 3 நாள் எண்ணி பாருங்கள். அடுத்தது வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கோடி 8 கோடின்னு புத்திங்க. அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசை வந்து 18 ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்கும். ராகு திசை புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 6 மாதமும் 18 நாட்களும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கும்பலக்கணம் கும்பராசிக்கு பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கும்பலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்ன பாவரதே அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முதல் ராசின்னா முதல் பாகமான கும்பராசி நட்சத்திரமும் பார்த்துடலாங்க. அப்போ இன்னும் நட்சத்திரம் இருக்குது கும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சதயம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய 5 கோடி 8 கோடி புத்திநாதன் புதன் பகவான் இருந்து என்ன எப்படி அழிக்கிறான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுதுங்க நேரத்தில் இப்போ அவிட்ட சாரமாக பார்த்தீங்கன்னா 3 கோடி 10 கோடி சாரம் இல்லைங்களா? அதாவது ப்ளஸ் மேஷம் ப்ளஸ் விருச்சகம். ஓகேங்களா? ரைட். இப்போ 1ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, 3 10 சம்மந்தப்பட்டு மேலே 5 8 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு அலைச்சலைகளையும் ஊர் டு ஊர் பயணத்தை அதிகம் கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம உள்ளூரில் தொழில் பண்ண விட மாட்டாங்க. வெளியூரில் தான் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம வெளியூரில் இருப்போம், அதாவது உள்ளூரில் இருப்போம், வெளியூரில் ஆர்டர் எடுத்து பண்ணுவோம். இல்லை உள்ளூர்லேயே இருப்போம், வீடை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஒரு பக்கம் இருக்கும், வீடு ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பை நம்ம மாற்றி அது இடம் விட்டு இடம் மாற்றி பாயிண்ட் மாற்றி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு கேட்டாக்கா நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழுக்கு சம்மந்தப்பட்டது, ஒரு 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 எதனா ஒரு நீட்டன்ஸ் இல்லாத ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்டது, ஒரு இடம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு பழைய பொருள் கலந்த வண்ணமாக செய்கிற தொழிலாக இந்த காலகட்டங்கள் நம்ம இருந்ததுன்னா நல்லதுங்க. ஓகேங்களா? மற்றபடி அதை விட்டு மற்றபடி எது பண்ணால் நம்ம இந்த காலகட்டம் கொஞ்சம் பேசிக்கலாம், கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இருக்க கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொடர்பாக இருக்கட்டும், ஒரு பேரு புகழ் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடை தாமதம் கொடுத்து தான் படிக்க வைப்பாங்க. அதே தொழில் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக தொழில் தொடங்க தோணும், ஆனால் தொடங்குவோம். ஆனால் நான் சொல்கிற காலத்தை தொழில் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. இல்லை அந்த மாதிரி அமைப்பில் உள்ள இடத்துல நம்ம தொழில் பண்ணணும் அருகில். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு, அரசாங்கம் சம்மந்த தொடர்புல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு வருங்க. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பும் சரி, அரசாங்க தொடர்பு சம்மந்தப்பட்ட தொடர்பும் சரி. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி வரும். சில பார்த்து பூர்வீக சம்மந்தப்பட்ட தொடர்பு, குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட தொடர்பு, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு, இந்த மாதிரி தொடர்பில் ஒரு ஆயுள் கார்டு இந்த மாதிரி தொடர்பில் தொழில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மாற்றுக்கிறத வரக்கூடிய பாயிண்ட் பெருமைகள் கொடுப்பாங்க. சரி, ரைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதய சாரம் இல்லைங்களா? அப்போ சதய சாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு இந்த தசாநாதனோட சாரம் ஓகேங்களா. சதைங்கிறது ராகுவோட சாரம் இல்லைங்களா. அப்போ தசாநாத ராகு தசை தானே, ராகு தசை புதன் புத்தி தானே. அப்போ ராகு தசாநாதனோட சாரத்தில் உங்களை 5 கோடி 8 கோடி புத்தினாதான் புத்தி நடந்து என்ன பலன் நீங்கள் பார்ப்போம் ஓகேங்களா. ரைட் ஓகே. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு அதை காதல் எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. புதுசாக காதல் மலரும், காதலில் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும், காதல் மூலிமா நல்லா ஆதாயம் பெறுவோம் ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதான் மாந்திரிகம், இந்த மாதிரி ஜோதிடம் கற்றுக்கிறது, இந்த மாந்திரிகம், இந்த மந்திரம், இந்த உச்சாகாரம், இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக கற்றுக்கூடிய அமைப்பு இருக்கும். எல்லாரும் ஒரு கிரிமினல் மைண்டு இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா லாயருக்கு படிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் படிக்கிறதால அந்த காலகட்டங்களில் சிறப்பாக வேலை செய்யுங்க. ஆல்ரெடி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட லாயர் இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாயிண்ட் நல்ல நல்ல பாயிண்ட்டை பார்த்து பிரபஞ்சம் எடுத்து கொடுக்குது. காலகட்டங்களில் பிரபஞ்சம் எடுத்து நல்லா சிறப்பாக கொடுக்குங்க. அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம் காலகட்டம் போது நல்ல ஒரு பாயிண்டப்பு, நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குற அளவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குங்க. பூர்வீக சம்மந்தப்பட்ட தொடர்பில் ஏதோ பாவங்கள், இந்த பூர்வ புண்ணியங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான தவறுகள் சுட்டி காட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு ஒரு பாயிண்டப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க ஞாபகப்படுத்தி விடுவாங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடையவன் 11 கூடை சாரம் இல்லைங்களா. ரைட் ஓகே. அப்போ 2 கோடி 11 சாரம் குருவோட சாரம் இல்லைங்களா. ரைட் ஓகே. அப்போ 1ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 2 11 சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 5 8 பயணிக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கிற பாயிண்ட் ஊர் டூர் பயணிக்கிறது, ஊர் டூர் போய் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறது ஓகேங்களா. அப்போ அவங்க செயல்திறன் மூலிமா நல்லா வருமானத்தை ஈட்டுறது ஓகேங்களா. வருமானத்தை ஈட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் நீண்ட நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பேஷன், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஒரு ஆணுக்கு சரி பெண்ணு மேலே, பெண்ணுக்கு சரி ஆணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். அதாவது அந்த காலகட்டங்களில் அந்த கடனை நிறைவேற்றி கடனை தீர்த்து கூட பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா விருப்பங்கள் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருந்தது நம்ம செயல்படுறது நல்லதுங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தவறுகள் இதெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் சுட்டி காட்டுவாங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம சுட்டி காட்டி ஒரு பாயிண்ட் அப் எடுத்து கொடுத்து நம்மளுக்கு ஒரு முன்னுரை கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு முன்னுரை கொடுப்பாங்க. அது மட்டும் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக சூதனமாக தான் வெற்றி கிடைக்கும். தவிர எடுத்துன்னு வெற்றி கிடைச்சாது. கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆயில் கடை சம்மந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அது வாத்தியார் வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா பாடம் எடுக்கிறது, வாத்தியார் வேலை பண்ணுறதுங்க. அது வாத்தியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, அதை போதிக்கிற தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அது மூத்த சகோதரர் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக, 2வது தாரத்து மூலியமாக, வளர்ப்பு தந்தையார் மூலியமாக இவங்க மூலியமாக நல்லா அனுகூலம் கிடைக்கும். கண்டிப்பாக அனுகூலம் கிடைக்கிறதுக்கு பாயிண்ட் கிடைக்குங்க. அது அரசாங்க உத்தியோகம் மூலியமாக, காதலி மூலியமாக, இந்த மாதிரி காலம் குழந்தைங்க மூலியமாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பாயிண்ட் படிக்க நல்ல பாயிண்ட் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக நம்ம செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்தும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. நீ பயணிச்சு பாரு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி போட்டாருன்னா
சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.